குட் மார்னிங். ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்கா? எஸ் மேம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் மாடியூல். ஃபர்ஸ்ட் மாடியூல் வந்து நம்ம ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மாடியூல்ல இருக்க லெசன், லாஸ்ட் லெசன் வந்து கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், நர்வஸ் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம், சாப்டர் 17 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் மாடியூல். செகண்ட் மாடியூல்ல வந்து ஃபர்ஸ்ட் லெசன் 19th லெசன் என்னதுன்னா ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ். ஓகே, இது கொஞ்சம் பெரிய லெசன், இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ நல்லா கவனிங்க. டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, கிளியர் ஆகலைன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற வரைக்கும் நீங்க வந்து அதை வந்து கோ த்ரூ பண்ணணும். ஓகே, சொல்லி தரும்போது டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு புது சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ். ஸோ இந்த சாப்டர் பத்தி ஒரு சின்ன பேசிக் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன் எனக்கு. அப்புறமா வந்து நம்ம டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ இதுல ரீப்ரொடக்ஷன் அந்த வார்த்தை வந்து இருக்கு. ரீப்ரொடக்ஷன்னா வந்து ஒரு பயாலாஜிக்கல் ப்ராசஸ். கரெக்ட் தானே? ஒரு பயாலாஜிக்கல் ப்ராசஸ், இல்ல லிவிங் திங்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஸோ ஒரு பயாலாஜிக்கல் ப்ராசஸ், இது மூலமா வந்து லிவிங் ஆர்கனிசம் வந்து புது இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஏதாவது ஒரு லிவிங் ஆர்கனிசம் எடுத்தா, ஒரு டாக் எடுத்தாலும் ஒரு கேட் எடுத்தாலும், ஒரே ஒரு கேட் ஒரே ஒரு டாகா இருக்கிற இந்த உலகத்துல இல்ல. சோ இதே மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, இது எது மூலமா இந்த மாதிரி வந்து எதனால நடக்குதுன்னா ரீப்ரொடக்ஷன் மூலமா தான் நடக்குது. ஸோ ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் அனிமல் எடுத்தா, ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் எடுத்தா, அது ஒண்ணு இல்லைன்னா ரெண்டா இருக்கு இந்த உலகத்துல இல்ல, நிறைய மல்டிபிள் மில்லியன்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இந்த மில்லியன்ஸ் எப்படி வந்து பாசிபிள்னா ரீப்ரொடக்ஷன் மூலமா தான். ஸோ ஒரு லிவிங் ஆர்கனிசம் வந்து நியூ இண்டிவிஜுவல் ப்ரொடியூஸ் பண்ணுதுல, நியூ அதோடைய இப்போ ஒரு டாக் வந்து நியூ டாக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுல, அதுதான் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒரு லிவிங் ஆர்கனிசம் வந்து அதோட கைண்ட் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நான் டாக் எடுத்தனா டாக் வந்து டாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும். புது டாக் தான் வரும், தவிர புது கேட் எல்லாம் வராது. ஓகே, ஸோ அதோட கைண்ட்ல நியூ இண்டிவிஜுவல் ப்ரொடியூஸ் பண்றதுதான் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரீப்ரொடக்ஷன் என்னது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ரீப்ரொடக்ஷன் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஸ்பீஷீஸ் வந்து கண்டினியூ ஆகுறது. இந்த உலகத்துல, இந்த ஏர்த்ல வந்து ஒரே இந்த ஸ்பீஷீஸ் கண்டினியூ ஆகுறதுக்கு, ஸ்பீஷீஸ் கண்டினியூ ஆகுறதுக்குன்னா, ஒரு டாக் இருக்குன்னா டாக் மட்டும் வந்து ஒரே ஒரு டாக் மட்டுமா இருக்கு, அப்படி நிறைய அதோட ஜென்ரேஷன் போயிட்டே இருக்கும். ஓகே, அதுவே அந்த டாக் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ண ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னா அந்த டாக் அழிஞ்சிரும். நிறைய அனிமல்ஸ் எல்லாம் அழிஞ்சிருக்காது பாக்குறோம்ல நம்ம. எதுக்குன்னா அது வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ண ஸ்டாப் பண்ணிடுது. ஓகே, சோ அதுக்கு பதிலா என்ன, டெட் மெம்பர்ஸ் ஆயிடுறாங்க. நீங்க நிறைய கைண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் பாத்திருக்கலாம், நிறைய கைண்ட் ஆஃப் அனிமல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அதை வந்து மியூசியம்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா அதுதான் அதோடைய லாஸ்ட் ஸ்பீஷீஸா இருக்கும். இதுக்கு மேல இதுக்கு மேல அந்த அனிமலே வளர்ந்துருக்காது. ஓகே, சோ இந்த டாக் ஃபேமிலியே கண்டினியூ பண்றதுக்காக, கேட் ஃபேமிலியே கண்டினியூ பண்றதுக்காக, இந்த மாதிரி கண்டினியூட்டிக்காக வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து இம்பார்ட்டன்டா. ஓகே, அப்புறமா வந்து ஒரு பாப்புலேஷன் பேலன்ஸ்க்காக. கரெக்ட் தானே? இப்போ ஒரு டாக் இருக்கு, அந்த டாக் அந்த உலகத்திலே ஃபுல்லாவா இருக்கும் இல்ல. சோ ஒரு டைம் வந்து அது இறந்து போகதான் செய்யணும், அது டெட் ஆயிடும். சோ இப்ப இந்த டாக் டெட்டான மெம்பருக்கு, இந்த டெட்டான மெம்பரை, இந்த டெட் டாக் யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க? அதோடைய நியூ இண்டிவிஜுவல். ஓகே, சோ இந்த மாதிரி டெட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்பீஷீஸ் வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்காக ரீப்ரொடக்ஷன் தேவை. சோ ஒரு 10 டாக் இருக்கு, அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி ஒரு 20 டாக் ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சுன்னா, இப்போ அந்த 10 டாக் இறந்துருச்சுன்னா இந்த 20 டாக் வந்து இதோட இடத்துல வந்து வந்துடும். ஓகே, சோ இதோட இடம் பிடிச்சிடும். புரியுதா? சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டினியூட்டி ஆஃப் ஸ்பீஷீஸ். செகண்ட் வந்து டெட் மெம்பர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்காக. தேர்ட் ஒன் வந்து ஹெரிடிட்டியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக. சோ பேரண்ட் கிட்ட இருந்து அந்த குழந்தைக்கு, இந்த அந்த நியூ இண்டிவிஜுவலுக்கு ஆஃப் ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ ஹியூமன் பேரண்ட்ல இருந்து ஹியூமன் பேபினா அது வந்து பேபி தான் ஆஃப் ஸ்பிரிங். சோ ஹியூமன் சாரி டாக்ல இருந்து அந்த டாக் இன்னொரு டாக் வருதுன்னா அது ஆஃப் ஸ்பிரிங். எது வருதோ புதுசா அது ஆஃப் ஸ்பிரிங் சொல்லுவாங்க. ஓகே, சோ இந்த பேரண்ட்ல இருந்து ஆஃப் ஸ்பிரிங்க்கு இந்த அதோடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் எல்லாம் போகும்.
நீங்க நிறைய இதுல பாத்திருக்கீங்கல்ல. இப்போ வந்து மதருக்கு வந்து ப்ளூ ஐஸ் இருந்தா டாக்டருக்கும் ப்ளூ ஐஸ் வர வாய்ப்பு இருக்கு, சனுக்கு ப்ளூ ஐஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நம்ம பேரண்ட் கிட்ட இருந்து நம்மளுக்கு வரதான் செய்யும். ஓகே, சோ இந்த மாதிரி அவங்களுடைய ஏதாவது ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் நம்மளுக்கு கண்டிப்பா வரதான் செய்யும். ஒண்ணு ஃபாதர் சைட்ல இருந்து வரலாம், இல்ல மதர் சைட்ல இருந்து வரலாம். ஓகே, சோ இந்த மாதிரி வந்து அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ என்னென்ன பாயிண்ட் படிச்சோமோ அது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் ரீப்ரொடக்ஷன் வந்து ஒரு பயாலாஜிக்கல் ப்ராசஸ், அதனாலதானே பயாலஜி லெசன்ல வந்திருக்குது. இது ரீப்ரொடக்ஷன் வந்து ஒரு பயாலாஜிக்கல் ப்ராசஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லிவிங் பீயிங். ஏன்னா வந்து அப்போதான் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம்ல இருந்து நிறைய லிவிங் ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் ஆகும், அதுவும் அதோட கைண்ட் மட்டும்தான். ஏன் இது இம்பார்ட்டன்ட்னா கண்டினியூ ஸ்பீஷீஸ் கண்டினியூ ஆகுறதுக்கு இடத்துல, அப்புறமா வந்து டெட் மெம்பர்ஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கு, அண்ட் தென் வந்து அவங்களுடைய ஆஃப் ஸ்பிரிங் ப்ரொடியூஸ் ஆறாங்களா, அந்த குழந்தைங்க வராங்கல்ல, அந்த அவங்களுக்கு அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் போகிறது. ஓகே, சோ இந்த மூணுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இப்போ ரீப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல வந்து பைனரி ஃபிஷன் இதுல கொடுத்துருக்காங்க. அதுதான் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகே, சோ மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இது ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் மாறும். ஓகே, இந்த கண்டிஷனுக்கு ஏத்தபடி அவங்க வந்து மாத்திக்கிறாங்க, இந்த டைப் ஆஃப் நான் ரீப்ரொடக்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாதிரி வந்து கண்டிஷனுக்கு ஏத்தபடி அவங்க மாத்தின டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் எதுனா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரெண்டு தான். அதுல வந்து சப் டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எடுத்தீங்கன்னா அதுல ஒரே ஒரு பேரண்ட் இருந்தா போதும். ஓகே, சோ வந்து அதோடைய குளோன் மாதிரி மாறும். இப்போ ஒரு பிளான்ட்ல இருந்து இன்னொரு பிளான்ட் மாதிரி, இல்லைன்னா வந்து ஒரு பாக்டீரியால இருந்து இன்னொரு பாக்டீரியா வர மாதிரி. ஓகே, சோ இந்த அப்படியே வந்து அந்த பேரண்டோடைய குளோன் மாதிரி இருக்கும். நம்ம நம்மளுடைய பேரண்டோட குளோனா இல்ல, நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்றோம். ஓகே, சோ பேரண்டோடைய அப்படியே குளோன் மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு காப்பி தான். ஓகே, சோ இதுல ஒரே ஒரு பேரண்ட் இருந்தா போறது, ரெண்டு பேரண்ட் இருக்கணும்னு சொல்லி இல்ல, மேல் ஃபீமேல் இருக்கணும்னு சொல்லி இல்லவே இல்ல. இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நிறைய இருக்கு. பைனரி ஃபிஷன், பிராக்மெண்டேஷன், பட்டிங், ஸ்போர் ஃபார்மேஷன், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸோ 5 டைப்ஸ் இருக்கு. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எத்தனை டைப்ஸ் இருக்கு? பைனரி ஃபிஷன், பிராக்மெண்டேஷன், பட்டிங், ஸ்போர் ஃபார்மேஷன், அதுக்கப்புறமா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அந்த மாதிரி டைப்ஸ்லாம் இல்ல, ஒரே ஒரு டைப் தான் இருக்கு. ஆனா வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ல பாத்தீங்கன்னா வந்து மேல் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி இது வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். இங்க பிளான்ட் தான் ரீப்ரொடக்ஷன், இங்க பிளான்ட் பத்தி தான் நம்ம டோட்டலா பார்க்கணும். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சொன்னல சிம்பிள் டிவிஷன், ஒரே ஒரு பேரண்ட் இருந்தாலே போதும் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல. சொன்னல இந்த டிஃபரன்ஸ் டைப் சொல்லியிருக்கேன்ல, பிராக்மெண்டேஷன், பட்டிங், ஸ்போர் ஃபார்மேஷன், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஓகே, அப்புறமா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இதெல்லாம் வந்து மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். என்ன மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் கூட இருக்கட்டும், அந்த பேரண்டோடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் அந்த குழந்தைக்கு போகதான் செய்யும். ஓகே, சோ இது வந்து ரீப்ரொடக்ஷனுடைய ஒரு கீ பாயிண்ட் மாதிரி. ஓகேங்களா? சோ இப்போ வந்து இந்த லெசன்ல நம்ம ரீப்ரொடக்ஷன் வந்து என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்கு, எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இந்த லெசன் படிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்னெல்லாம் புரியும்னா, அப்ஜெக்டிவ்ஸ், ரீப்ரொடக்ஷன்னா என்ன, வெஜிடேட்டிவ், ஏசெக்சுவல், அப்புறமா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கான டிஃபரன்ஸ் என்ன, எப்படி வந்து ஏசெக்சுவல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, அதுவும் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்னு கிளமிடோமோனாஸ், இன்னொன்னு வந்து ஸ்பைரோகைரா. ரெண்டுமே ஸ்பைரோகைரா வந்து ஒரு ஆல்கே, கிளமிடோமோனாஸ் வந்து ஒரு லோவர் பிளான்ட். ஓகே, ரொம்ப பிரிமிட்டிவான பிளான்ட், ஃபர்ஸ்ட் உருவாகின பிளான்ட். ஓகே, சோ கிளமிடோமோனாஸ்லயும் ஸ்பைரோகைரா. இப்போ டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா ஏதாவது ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு பிளான்ட்ல அதோடய அவங்க எப்படி வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்காங்க. இல்ல ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒன்னு கிளமிடோமோனாஸ், இன்னொன்னு வந்து ஸ்பைரோகைரா.
அப்புறமா ஃப்ளவரிங் பிளான்ட்ல எப்படி ரீப்ரொடக்ஷன் இருக்கு, அங்க செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஓகே, போத் மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். அப்புறமா டைகாட் ஃப்ளவருடைய பார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அண்ட் தென் மெகாஸ்போரோஜெனசிஸ், இதெல்லாம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்குள்ள வருதுதான். அப்புறமா வந்து மேல் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் எப்படி டெவலப் ஆகுறது, இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா புரியாது. இப்போ படிக்க படிக்க புரிஞ்சிடும் எல்லாமே. ஆனா பாருங்க எவ்வளவு டாபிக்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஓகே, இதெல்லாம் ஈஸி தான், கவலைப்பட வேண்டியது இல்லை, இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்க ஸ்டெப்ஸ் இதெல்லாம்: ஃப்ரூட், சீட் ஜெர்மினேஷன், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், நேச்சுரல், ஆர்டிபிஷியல், இது எல்லாமே. ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சாப்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா 3 மெயின் மோட் இருக்கு. நிறைய மோட்ஸ் இருக்கு, ஆனா இங்க வந்து 3 மெயின் மோட்ஸ் இருக்கு. ஓகே, 3 மெயின் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். என்னென்ன 3 மெயின் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்? வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், அப்புறமா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், அப்புறமா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். சோ இந்த மோட் வழியா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஒரு இந்த ஸ்பீஷீஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம், ரீப்ரொடியூஸ் பண்ணலாம். சொல்லியிருக்கேன் ரீப்ரொடக்ஷன் பத்தி என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பிளான்ட்ல இருந்து நிறைய ஆஃப் ஸ்பிரிங் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? சோ அதுதான் வந்து மோட்ஸ் ஆஃப் எல்லா ரீப்ரொடக்ஷனோடய ஒரு காமன் பாயிண்ட். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கட்டும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கட்டும், இதுக்கு வந்து கொஞ்சம் சிமிலர் கேரக்டரிஸ்டிக் இருக்கு. என்னது? ஏசெக்சுவலுக்கும் செக்ஷுவலுக்கும் என்னென்ன சிமிலர் கேரக்டரிஸ்டிக் இருக்குன்னு பாக்கலாமா? இன் ஏசெக்சுவல் அண்ட் வெஜிடேட்டிவ் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் என்னென்ன அந்த சிமிலர் கேரக்டரிஸ்டிக்னா, ரெண்டுத்துலயும் வந்து சிங்கிள் பேரண்ட் தான் இன்வால்வ். ஓகே, ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட் இன்வால்வ்டு. அப்புறமா வந்து கேமீட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகாது. மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட் அந்த மாதிரி எல்லாம் ப்ரொடியூஸே ஆகாது. அதான் மேல் செக்ஸ் செல், ஃபீமேல் செக்ஸ் செல், அதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. இப்போ அதுவே வந்து ஹியூமன்ஸ்ல பாத்தீங்கன்னா மேல்ல வந்து டெஸ்ட் ஸ்பெர்ம், ஃபீமேல்ல வந்து எக் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல, அந்த மாதிரி எல்லாம் இங்க ஆகவே ஆகாது. ஒரே ஒரு சிங்கிள் பேரண்ட் தான் இன்வால்வே ஆயிருப்பாங்க. ஓகே, நோ ஃபார்மேஷன் ஆஃப் கேமீட்ஸ். ஓகே, கேமீட்ஸே ஃபார்ம் ஆகலைன்னா எப்படி அது ஃபியூஸ் ஆகும்? இப்போ நீங்க ஹியூமன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம் மேல்ல ஃபார்ம் ஆகி ஃபீமேல்ல வந்து ஓவா ஃபார்ம் ஆகி ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி தான் வந்து ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். ஜைகோட்ல இருந்து எம்பிரியோ அப்படியே டெவலப் ஆகி பேபியா மாறுது. ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா கேமீட்ஸே ப்ரொடியூஸ் ஆகல, அப்படின்னா எப்படி அது ரெண்டுமே ஃபியூஸ் ஆகும் சொல்லுங்க? சோ நோ ஃபியூஷன் ஆஃப் கேமீட்ஸ். இப்போ ஓகே மேம், நீங்க வந்து கேமிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகாது அப்படின்னா எந்த செல்ல இருந்து இந்த ஆஃப் ஸ்பிரிங் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொமேட்டிக் செல்ல இருந்து வரும். ஓகே, சொமேட்டிக் வெஜிடேட்டிவ் செல்ல இருந்து வரும். நார்மலா இருக்கிற செல்ல இருந்து தான் வந்து ஆஃப் ஸ்பிரிங் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அப்புறமா ஆஃப் ஸ்பிரிங் வந்து ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலா இருக்கு. இப்போ ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட் குடுக்கற அந்த ஆஃப் ஸ்பிரிங் எப்படி இருக்கணும் அதே மாதிரிதான் இருக்கும். ஒரு ஆல்கே இருக்குன்னா அந்த ஆல்கே குடுக்கற இன்னொரு ஆஃப் ஸ்பிரிங் அதே மாதிரிதான் இருக்கும், மாறவே மாறாது. ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலா இருக்கும். இப்போ நம்ம வந்து நம்ம பேரண்ட் கூட ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலா இருக்கும்? இல்லவே இல்லை. நம்ம கொஞ்சம் சிமிலாரிட்டி காமிக்கிறோம், ஆனா கம்ப்ளீட்டா ஐடென்டிக்கல் இல்ல. ஆனா இங்க கம்ப்ளீட்டா ஐடென்டிக்கலா இருக்கும். இதுதான் மெயின் பாயிண்ட். ஓகே, க்ளோன் மாதிரி இருக்கும். க்ளோன், க்ளோன் ஆஃப் பேரண்ட்ஸ். ஆஃப்ஸ்பிரிங் எப்படி இருக்கும்? இங்க க்ளோன் மாதிரி இருக்கும். ஓகே, இங்க மியாசிஸ் நடக்காது, மைட்டாசிஸ் தான் நடக்கும். நோ மியாசிஸ், மைட்டாசிஸ். ஓகே மேம், நீங்க எத்தனை பாயிண்ட் சொல்லிருக்கீங்க, இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல சிங்கிள் பேரண்ட் இன்வால்வ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து நோ ஃபியூஷன் ஆஃப் கேமீட்ஸ் அண்ட் தென் தே ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல், மைட்டாசிஸ். இந்த 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் 4 கீ பாயிண்ட்ஸ். ஓகேங்களா?
இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா, இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ல வந்து நியூ பிளான்ட்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நியூ பிளான்ட்லெட்ஸ்னா நியூ பிளான்டோடைய சின்ன சின்ன அதான் பிளான்டோடைய பேபி மாதிரி பிளான்ட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான்டோடைய நியூ பிளான்ட் பார்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, பிளான்டோடைய வெஜிடேட்டிவ் பார்ட்ல இருந்து நியூ பிளான்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இப்ப நீங்க கேப்பீங்க, மேம் அப்பனா வெஜிடேட்டிவ் பார்ட்னா என்ன, ஒரு பிளான்டோடைய வெஜிடேட்டிவ் பார்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரூட், ஸ்டெம், லீஃப், பட். ரூட், ஸ்டெம், லீஃப், பட் இந்த நாலுல இருந்து புது பிளான்ட் வந்து உருவாகும். ஓகே, சோ இந்த வெஜிடேட்டிவ் பார்ட் ஆஃப் அ பிளான்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்னென்ன சொல்லுவீங்க? ரூட், ஸ்டெம், லீஃப், பட். சோ இங்க இருக்கா. சோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல புது புது பிளான்ட்லெட்ஸ் வரும். பிளான்ட்லெட்ஸ்னா பிளான்டோடைய பார்ட்ஸ். லீஃப்லெட்ஸ்னா ஒரு லீஃப்ல இருந்து நிறைய லீஃப் வர மாதிரி, நிறைய லீஃப் இருக்கிற மாதிரி. சோ நிறைய நிறைய எப்படி வந்து ஒரு பிளான்ட்ல இருந்து நிறைய பிளான்ட் உருவாகுது? வெஜிடேட்டிவ் செல்ல இருந்து. ஓகே, வெஜிடேட்டிவ் பார்ட் ஆஃப் தி பிளான்ட் தான் வருது. அந்த வெஜிடேட்டிவ் பார்ட் ஆஃப் தி பிளான்ட் என்னன்னா ரூட், ஸ்டெம், லீஃப் அண்ட் பட். ஓகே, சோ இதுல இருந்து க்ரோ ஆகி க்ரோ ஆனதுக்கு அப்புறமா ஃபுல்லா க்ரோ ஆனதுக்கு அப்புறமா பேரண்ட்ல இருந்து அது டிட்டாச் ஆயிடும், வெளில வந்துடும். ஓகே, பேரண்ட விட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு இண்டிபெண்டன்ட் பிளான்ட்டா மாறும். புரியுதா? ஒரு பிளான்டோடைய ஏதாவது ஒரு வெஜிடேட்டிவ் பார்ட், ரூட், ஸ்டெம், லீஃப் இல்லைன்னா பட்ல இருந்து ஒரு புது பிளான்ட் வந்து உருவாகும். ஓகே, சோ அது கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, பேரண்டோடைய பாடியில இருந்து டிட்டாச் ஆகி அதுவே சாயில்ல வந்து புது பிளான்ட்டா உருவாகும். சோ இதுதான் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்லணும். வெஜிடேட்டிவ் இருக்குல்ல, அதை வந்து இன்னொரு பேர் சொமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்ல வந்து ரைட் தி சொமேட்டிக் பார்ட் ஆஃப் தி பிளான்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா டு நாட் பி கன்ஃபியூஸ்ட். ஜஸ்ட் அவங்க வெஜிடேட்டிவ் பார்ட் தான் கேக்குறாங்க. ஓகே, சோ ரூட், ஸ்டெம் இதுல வந்து இம்பார்ட்டன்ட் எதுனா வெஜிடேட்டிவ் பார்ட் ஆஃப் தி பிளான்ட் வந்து கேட்கலாம். அப்புறமா எப்படி வந்து அது பேரண்ட்ல க்ரோ ஆகி டிட்டாச் ஆகி இண்டிபெண்டன்ட் பிளான்ட்டா மாறுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, சோ டெஃபினேஷன் என்னது? வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து a vegetative part detached from the parent body and grows into a independent plant. இங்க கீ பாயிண்ட்ஸ் என்னதுன்னா, எந்த கேமீட்டோ ஃபார்ம் ஆகாது. மேல் கேமீட், ஃபீமேல் கேமீட் அந்த மாதிரி எந்த ஃபார்மும் ஆகாது. ஓகே, மைட்டாசிஸ் தான் நடக்கும். சொன்ன பாயிண்ட்ஸ் தான். ஓகே, ரெண்டுத்துல என்ன காமனா இருக்குன்னு சொன்னால வெஜிடேட்டிவ், அப்புறமா ஏ செக்ஷுவல்ல அதே பாயிண்ட்ஸ் தான். அப்புறமா ஆஃப் ஸ்பிரிங் வந்து எப்படி இருக்கும்னா ஜெனட்டிக்கலி இங்க இருக்கு பாருங்க, இட் இஸ் சிமிலர் டு ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, இதுல மைட்டாட்டிக் டிவிஷன் தான் நடக்கும். அப்புறமா வந்து எந்த கேமீட்டோ ஃபார்ம் ஆகாது, அந்த கேமீட்டே ஃபியூஸ் ஆகாது. புதுசா டெவலப் ஆன பிளான்ட் எப்படி இருக்கும்? பேரண்ட் பிளான்டோட அப்படியே வந்து குளோன் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ஆப்பிள் ட்ரீ இருக்குன்னா அந்த ஆப்பிள் ட்ரீ மாதிரி அப்படியே பக்காவா இருக்கும், அது மாறவே மாறாது. அதுக்கு பதிலா ஆப்பிள் ட்ரீல இருந்து ஆரஞ்சு ட்ரீ வர முடியுமா? இல்லவே இல்லை. ஓகே, ஸோ தே ஆர் ஜெனட்டிக்கலி க்ளோன். ஸோ எந்த கேமிட்டோ ஃபியூஸ் ஆகாது. மைட்டாசிஸ் ஆஃப் ஸ்பிரிங் வந்து ஜெனட்டிக்கலி க்ளோனா இருக்கும். அப்புறமா வந்து இது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு சிமிலரா இருக்கும். இப்போ டைப்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாமா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஆஞ்சியோஸ்பெர்ம். அது வந்து நம்ம ஃப்ளவரிங் பிளான்ட்ல என்னென்ன பார்க்கலாம். அப்புறமா இப்போ வந்து ஜஸ்ட் நார்மலா இருக்கிற பிளான்ட்ல என்னென்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். சோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறமா செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபிராக்மெண்டேஷன், தேர்ட் ஒன் ஃபிஷன், ஃபோர்த் ஒன் பட்டிங். ஓகே, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுடைய டைப்பே வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஒன்னு. ஓகே, செகண்ட் ஒன் ஃபிராக்மெண்டேஷன், தேர்ட் ஒன் ஃபிஷன், ஃபோர்த் ஒன் பட்டிங். சோ நீங்க இந்த நாலும் பாக்குறீங்கல்ல, இது வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கும், சிமிலராவே இருக்காது. ஓகே, சோ அதை வச்சு நீங்க ஈஸியா எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் என்னது? ஃபிராக்மெண்டேஷன். ஃபிராக்மெண்டேஷன்னா வந்து பீஸ் பீஸா இருக்கிறது. ஃபிராக்மெண்ட்ஸ் என்னது? பீஸ் பீஸா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒரு
இது எடுத்துட்டோம்னா அது ஏதாவது ஒரு அனிமல் எடுத்தா அந்த பீஸ் பீஸா வெட்டிடுறேன்னா அதோடைய பிராக்மெண்ட்ஸ் வந்து எனக்கு வரும். ஒரு பீஸ் வந்து பிராக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எங்க வந்து இருக்கும்னா எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. இது எங்க நம்மளால பார்க்க முடியும்னா filamentous algae. எந்த ஆல்கேக்கு ஃபிலமெண்ட் இருக்கும், ஓகே, எந்த ஆல்கேக்கு அந்த ஒரு சின்ன ஒரு டெய்ல் மாதிரி இருக்கும், அந்த ஃபிலமெண்ட் இருக்கும், அதுதான் வந்து filamentous algae அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த filamentous algae வந்து என்ன ஆகும்னா ஆக்சிடென்டலி பிரேக் ஆயிடும் நிறைய பீசஸா. ஓகே, சோ இந்த filamentous algae என்ன ஆகும், ஆக்சிடென்டலா நிறைய பீசஸா வந்து நிறைய பிராக்மெண்டா, பீசஸ் தான் பிராக்மெண்ட் சொல்லுவாங்க, நிறைய பிராக்மெண்ட்ஸா வந்து உடஞ்சிருது வச்சுக்கோங்க. ஒரு பிராக்மெண்ட் என்ன ஆகும்னா அட்லீஸ்ட் ஒரு செல் ஆச்சிருக்கும். கரெக்ட் தானே? பீஸ் பீஸா உடஞ்சிருச்சுன்னா, பீஸ் பீஸா கட் ஆயிடுச்சுன்னா ஒரு பிராக்மெண்ட்ல அட்லீஸ்ட் ஒன் செல்லா இருக்கும். இந்த ஒரு பிராக்மெண்ட் என்ன ஆகும்னா இன்னும் ஒரு பிராக்மெண்டா வந்து புதுசா வந்து வளரும். ஓகே, சோ ஒரு பிராக்மெண்ட் என்ன ஆகும்னா ஒரு புது ஆல்கேவா மாறும். ஓகே, சோ ஒரு பிராக்மெண்ட் என்னவா மாறும், ஒரு புது ஆல்கேவா மாறும். செல் வந்து என்ன ஆகும்னா ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பிராக்மெண்டேஷன் எதுல வந்து இருக்கும், எதுல நடக்குது, filamentous algae. ஓகே, சோ ஆக்சிடென்டலா அந்த filamentous algae வந்து பீஸ் பீஸா வந்து கட் ஆயிடுச்சுன்னா, பிரேக் ஆயிடுச்சுன்னா ஒரு பிராக்மெண்ட் என்ன ஆகும்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு செல்லாஸ் இருக்கும். இந்த ஒரு செல் வந்து டிவைட் ஆகி என்ன ஆகும்னா ஒரு புது ஆல்கேவாவே மாறிடும், ஒரு புது filamentous algae-வா மாறிடும். ஓகே, ஒரு புது filamentous algae-வா மாறிடும். இப்போ ஹியூமன்ஸ்ல அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு கை வந்து வெட்டிட்டாங்க வச்சுக்கோங்க, அந்த ஒரு கை வந்து அந்த மனுஷனே வராங்க, இல்லவே இல்ல, அப்படிலாம் நடக்கவே நடக்காது. ஓகே, இங்க வந்து எப்படின்னா ஒரு பீஸ் வெட்டினோடனே அதுல இருந்து ஒரு அந்த அந்த பீஸ்ல இருந்து ஒரு புது ஆல்கேவே வந்துடும். அந்த ஆல்கேவை ஒரு 10 பீஸா நான் வந்து 10 பிராக்மெண்ட்ஸா வெட்டிட்டேன்னா அந்த 10 பிராக்மெண்ட்ஸ் வந்து 10 ஆல்கே ஃபார்ம் ஆயிடும். செல் டிவிஷன் பண்ணி 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 செல் டிவைட் ஆகி. ஓகே, இதோட எக்ஸாம்பிள் filamentous algae சொன்னா அந்த filamentous algae-ஓட எக்ஸாம்பிள் என்னது, ஸ்பைரோகைரா. ஸ்பைரோகைரா. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், ஃபிஷன். ஓகே, ஃபிஷனும் கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கும். இது எங்க நடக்குதுன்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், ஒரே செல்லு எல்லா ஃபங்க்ஷனும் பாத்துக்கும், அந்த மாதிரி ஆர்கானிசம்ல இருக்கு. ஓகே, யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் உடைய எக்ஸாம்பிள்னா என்னது, வர ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஞாபகம் வருது நம்ம மைண்ட்ல என்னதுன்னா பாக்டீரியா. மொனீரா குரூப் பார்த்தோம்ல, மொனீரா கிங்டம், அந்த பாக்டீரியா தானே இருக்கு ஃபுல்லா. அந்த பாக்டீரியாலாம் என்னது, யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். ஒரு செல்லே வந்து எல்லா ஃபங்க்ஷனும் பாத்துக்கும். அப்புறமா ஈஸ்ட், ஃபங்கைல. சோ பாக்டீரியா ஈஸ்ட்ல என்ன நடக்குது, ஃபிஷன் வந்து நடக்குது, ஃபிஷன் ரீப்ரொடக்ஷன். என்ன ஆகும்னா பேரண்ட் செல் இருக்குல்ல, பேரண்ட் செல்ல இருந்து 2, 4, 8 டாட்டர் செல்லா மாறிடும். ஃபர்ஸ்ட் 2ஆ பிரியும், 2ல இருந்து 4, 4ல இருந்து 8. ஓகே, சோ 2, 4 இல்லனா 8 டாட்டர்ஸ் எல்லாம் மாறும். அக்கார்டிங் டு தி ஃபிஷன், பைனரி இருந்தா ஒரு பேரண்ட் செல் 2ஆ மாறும், மல்டிபிள் இருந்தா 2 ஆர் மோர் தென் ஒரு 4 மாறும், இல்ல 8 மாறும். அந்த அந்த பேரண்ட் செல்ல இருந்து டாட்டர் செல் வருதுல, அந்த டாட்டர் செல் என்ன ஆகும்னா ஒரு புது ஆர்கானிசமா க்ரோ ஆகும். ஓகே, இதுதான் பைனரி ஃபிஷன் இல்ல மல்டிபிள் ஃபிஷன் சொல்லுவாங்க. ஃபிஷன்னாலே வந்து டிவிஷன். ஓகே, எப்படி நான் வரைஞ்சு காமிக்கட்டுமா, ஈஸி ஆயிடும் உங்களுக்கு. சோ இதுதான் பேரண்ட் செல்னு வச்சுக்கோங்க. பாக்டீரியாவுடைய பேரண்ட் செல் இது என்னவா மாறும்னா 2 பீஸா டிவைட் ஆயிடும். ஓகே, இது ரெண்டுமே வந்து என்ன ஆகும், இது ஒரு பேரண்ட் செல்லா மாறும், இது ஒரு ஆல்கேவா மாறும், இது ஒரு பாக்டீரியாவா மாறும், இது ஒரு பாக்டீரியாவா மாறும். Okay, இதுதான் பைனரி ஃபிஷன்.
இப்போ இந்த ஒரு பேரண்ட்ல இருந்து இப்போ 4 வருதுன்னா அந்த 4 டாட்டர் செல்லும். இது டாட்டர். ஓகே, ஒரு பேரண்ட்ல இருந்து 2 டாட்டர் வந்துச்சுன்னா அது வந்து பைனரி ஃபிஷன். ஓகே, அதுவே ஒரு பேரண்ட்ல இருந்து நிறைய டாட்டர் செல் வந்து டிவைட் ஆச்சுன்னா அது மல்டிபிள் ஃபிஷன். ஓகே, ஆனா ரெண்டுமே ஃபிஷன் தான். டிவைட் ஆகும், பேரண்ட்ல இருந்து டாட்டர் வரும், அதோட கவுண்ட் வச்சுதான் வந்து பைனரியா மல்டிபிளா வரும். ஓகே, இது பாக்டீரியா அப்புறமா ஈஸ்ட்ல வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பட்டிங். இதுவும் வந்து யூனிசெல்லுலார் பிளான்ட்ல நடக்கும். அது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், இது யூனிசெல்லுலார் பிளான்ட்ல நடக்கும். ஓகே, பட்டிங் எங்க நடக்கும்? யூனிசெல்லுலார் பிளான்ட்ல நடக்கும். என்ன ஆகும்னா அந்த பேரண்ட்ல இருந்து ஒரு சின்ன பட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு பட்டு மாதிரி க்ரோ ஆகும் சைடுல. அந்த பேரண்ட்ல இருந்து சைடுல ஒரு சின்ன பட்டு மாதிரி க்ரோ ஆகும். அந்த பட்டு வந்து நல்லா வந்து க்ரோ ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா பேரண்ட் கிட்ட இருந்து வெளில வந்துரும். பேரண்ட் கிட்ட இருந்து வந்துட்டு என்ன ஆகும்னா அதுவே வந்து ஒரு புது இண்டிவிஜுவலா மாறும். அதுதான் பட்டிங். ஓகே, ஒரு பட்டு வந்து அவுட் க்ரோத்னா ஒரு எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு பட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும் பேரண்ட்ல இருந்து. ஒரு சைட்ல இருந்து பேரண்டோடைய ஒரு சைட்ல இருந்து ஒரு பட்டு க்ரோ ஆகும். அந்த பட்டு வந்து கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறமா செப்பரேட் ஆயிட்டு பேரண்ட் கிட்ட இருந்து ஒரு புது இண்டிவிஜுவலா மாறும். இது ஈஸ்ட்ல நடக்கும். ஓகே, ஈஸ்ட்ல பட்டிங் கூட இருக்கு, பிராக்மெண்டேஷன் கூட இருக்கு. ஓகே, சொல்லி கொடுத்துறேன்னா புரியுதா? டைப்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். என்னென்ன வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்லாம்? வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம், பிராக்மெண்டேஷன் பார்த்தோம், ஃபிஷன்னா பார்த்தோம், பட்டிங்னா பார்த்தோம். எல்லாமே கிளியரா தான், டிஸ்டிங்டா டிஃப்ரெண்டா இருந்துச்சு எல்லாமே. ஓகே, இப்போ ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா வந்து இந்த மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வந்து பிளான்ட் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் மூலமா வந்து ப்ரொடியூஸ் ஆகும். பிளான்ட்ஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ற பிளான்ட் எப்படி இருக்கும்னா அந்த பிளான்ட் வந்து ஸ்போர் அப்படின்னு சொல்லி ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். என்னது? ஸ்போர் அப்படின்னு சொல்லி ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, இந்த ஸ்போர் எப்படி இருக்கும்னா எல்லா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ற பிளான்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? ஸ்போர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நீங்க சொல்றீங்க மேம் ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஸ்போர் பார்க்க எப்படி இருக்கும், அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் ஸ்போர்னு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஸ்போர்ஸ் எப்படி இருக்கும்னா பிளாஜெல்லாவோட இருக்கும். பிளாஜெல்லேட்டட் ஸ்போர்ஸ். ஓகே, இல்லைன்னா நான் பிளாஜெல்லேட்டட் ஸ்போர்ஸா கூட இருக்கலாம். இல்லைன்னா பிளாஜெல்லேட்டட் ஸ்போர்ஸ் இல்லைன்னா வந்து நான் பிளாஜெல்லேட்டட் ஸ்போர்ஸா கூட இருக்கலாம். இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல வந்து என்ன ஆகும்? பிளான்ட் வந்து ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்போர்ஸ் வந்து பிளாஜிலேட்டடா கூட இருக்கலாம், இல்லைன்னா வந்து நான் பிளாஜிலேட்டடா கூட இருக்கலாம். இப்போ இந்த பிளாஜிலேட்டடுக்கும் நான் பிளாஜிலேட்டுக்கும் என்ன வித்தியாசம் என்னதுன்னா பிளாஜிலேட்னா வந்து அதை ஸ்விம் பண்ண முடியும். ஓகே, ஒரு சின்ன எப்படி இருக்குன்னா ஒரு டெய்ல் மாதிரி இருக்கு. ஸ்போருக்கு வந்து ஒரு சின்ன டெய்ல் மாதிரி இருக்கு. அதான் பிளாஜிலேட்டட் ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய இந்த பிளாஜிலேட்டட் ஸ்போர்ஸ் வந்து ஜூ ஸ்போர்ஸ் கூட சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து மொட்டைலா இருக்கும். மொட்டைலாம் மூவ் பண்ண முடியும், அதனால ஸ்விம் பண்ண முடியும். அதுவே இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா நான் பிளாஜிலேட்டட் ஸ்போர்ஸ் இருக்கு. நான் பிளாஜிலேட்டட் ஸ்போர்ஸ் பாத்தீங்கன்னா இது நான் மொட்டைலா இருக்கும். சில ஆல்கே சில ஃபங்கை வந்து நான் மொட்டைல் ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணா அதான் நான் பிளாஜிலேட்டட். மூவ் பண்ண முடியாததுனால பிளாஜிலேட்டட்னா மூவ் பண்ண முடியும், நான் பிளாஜிலேட்டட்னா மூவ் பண்ண முடியாது. அவ்வளவுதான் வித்தியாசம், ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் தான். ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ற எல்லா பிளான்ட்டும் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஸ்போர்ஸ் பிளாஜிலேட்டடா கூட இருக்கலாம், நான் பிளாஜிலேட்டடா கூட. ஓகே, இந்த ஸ்போர் ஃபார்மேஷன்லாம் இந்த ஸ்போர் ஃபார்மேஷன் ஓகே இது எதுல நடக்குதுன்னா என்னென்ன பிளான்ட்ஸ்ல நடக்குதுன்னா லோவர் பிளான்ட்ல நடக்கும். பிளான்ட் கிங்டம் படிச்சிருக்கோம்ல நம்ம என்னென்ன? ஆல்கேக்கு அப்புறமா பிரயோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், அப்புறமா வந்து ஃபங்கை. சில ஃபங்கைல எங்க கொடுத்துருக்காங்க
குடுக்கலையா? சோ இங்க சில ஃபர்ன்ல, மாஸ் ஃபர்ன்ல, பிரெட் மோல்ட்ல. ஓகே. சோ பிரெட் என்னென்ன எக்ஸாம்பிள்? பிரையோஃபைட், டெரிடோஃபைட், பிரெட் மோல்டு, ஃபங்கஸ், அப்புறமா மாஸ், அப்புறமா ஃபர்ன். இதுல எல்லாமே என்ன நடக்கும்? ஸ்போர் ஃபார்மேஷன். ஓகே, ஸ்போர் ஃபார்மேஷன். இப்போ ஸ்போர் எப்படி இருக்கும்னா, ஸ்பெஷல் இது ஸ்போர்ஸ் தான் வந்து ஸ்பெஷல் ரீப்ரொடக்டிவ் யூனிட் சொல்லுவாங்க. இதுல இருந்தாலும் ரீப்ரொடக்ஷனே நடக்க போகுது, இதுல இருந்தாலும் ஒரு புது பிளான்ட்டே வரப்போகுது. அதனால இது ஒரு ரீப்ரொடக்டிவ் யூனிட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்போர்ஸ் வந்து பெருசா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. இது சின்னதா இருக்கும், நம்மளால பார்க்கவே முடியாது, மைக்ரோஸ்கோபிக்கா இருக்கும். ஓகே. இந்த ஸ்போர் வந்து நிறைய வந்து வால்ஸால கவர் ஆயிருக்கு. கரெக்ட் தானே? இந்த ஸ்போர்ஸ் வந்து கவர் ஆகாம இல்லைன்னா சும்மா ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலே வந்து எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிடும். கரெக்டா? அதனால வந்து இதுல ப்ரொடெக்டிவ் வால் இருக்கு, ஒரு டஃப் வாலால இது வந்து கவர் ஆயிருக்கு. ஓகே. அதுக்கு வந்து எப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகும்னா, எப்படி இப்போ சீடு வந்து நம்ம போட்டோம்னா அது வந்து க்ரோ ஆகணும்னா அதுக்கு சூட்டபிளான கண்டிஷன் வேணும். கரெக்டா? தண்ணி, வெயில், அப்புறமா வந்து இந்த மாய்ஸ்டர் எல்லாமே கரெக்டா இருக்கணும். அப்பதான் அது ஜெர்மினேட்டே ஆகும். அதே மாதிரிதான் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து அது ஒரு சூட்டபிள் என்விரான்மெண்ட் தான் ஜெர்மினேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸ்போர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஸ்போர்ட்ஸ் வந்து எதுல எல்லாம் நடக்கும்? பிரையோஃபைட், டெரிடோஃபைட், பிரெட் மோல்டு, ஃபங்கை, மாஸ், அப்புறமா ஃபோன். இதோட கேரக்டரிஸ்டிக் எல்லாம் என்னது? ஸ்பெஷல் ரீப்ரொடக்டிவ் யூனிட்ஸ், மைக்ரோஸ்கோபிக், டஃப் வாலால ப்ரொடெக்ட் ஆயிருக்கு, ஜெர்மினேட் பண்ணும் சூட்டபிள் என்விரான்மெண்ட்ல. ஓகே. இப்போ ஸ்போர் ப்ரொடக்ஷன் வந்து ஹையர் பிளான்ட்ல பார்க்கலாம். ஹையர் பிளான்ட் என்ன? ஹையர் பிளான்ட்ல ஸ்போர் எல்லாம் ஃபார்ம் ஆகும்னா பீ பிளான்ட், மெய்ஸ், ஜிம்னோஸ்போர். பீ பிளான்ட், மெய்ஸ், அப்புறமா ஜிம்னோஸ்போர். இதுல எல்லாம் வந்து ஹையர் பிளான்ட்ல வந்து ஸ்போர் ஃபார்மேஷன் நடக்குது. இதுல வந்து எப்படி எப்பவுமே ஹெட்ரோஸ்போரஸா இருக்கும். ஹெட்ரோஸ்போரஸ்னா வந்து ரெண்டு ஸ்போரும் டிஃப்ரெண்டா இருக்கும். மேல் ஸ்போர், ஃபீமேல் ஸ்போர்னு ஒண்ணு தேவைப்படும். ஓகே. மைக்ரோஸ்போர், மெகாஸ்போர். நீங்க லோவர் பிளான்ட்ல நம்ம பார்த்தோம்ல, பிரையோஃபைட், டெரிடோஃபைட், பிரையோஃபைட், டெரிடோஃபைட், பிரெட் மோல்டு, மாஸ்போன், இதுல எல்லாம் வந்து ஒரே டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் தான் இருக்கும். ஓகே. ஹோமோஸ்போரஸ் இருக்கும். ஆனா பெரிய பிளான்ட்ல பாத்தீங்கன்னா, பீ பிளான்ட், மெய்ஸ், ஜிம்னோஸ்போம்லாம் பாத்தீங்கன்னா ஸ்போரே டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ஸ்போர் சின்னதா இருக்கும், ஒரு ஸ்போர் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதான் ஹெட்ரோஸ்போரஸ் சொல்லுவாங்க. எந்த ஸ்போர் சின்னதா இருக்கோ அதை மைக்ரோஸ்போர் சொல்லுவாங்க. கரெக்டா? மைக்ரோனா சின்னது. இந்த மைக்ரோஸ்போர்ஸ் உடைய இன்னொரு அந்த மைக்ரோஸ்போர்ஸ்ல வந்து மேல் ஸ்போர்ஸா வந்து இங்க ஒர்க் ஆகுது. ஓகே. இந்த மேல் ஸ்போர் வந்து மேல் கேமிட்டோஃபைட்டா மாறும். இப்போ மெகாஸ்போர், மைக்ரோஸ்போருடைய ஆப்போசிட் வந்து மெகாஸ்போர். மெகாஸ்போர்னா வந்து பெரிய ஸ்போர். இது ஃபீமேலா இருக்கும். இது ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டா மாறும். கேமிட்டோஃபைட்ல இருந்து கேமீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே. சோ அத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும். ஓகே. இந்த ஸ்போர் ஃபார்மேஷன்ல லோவர் பிளான்ட்ல என்ன நடக்கும்னா இந்த எப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன். ஓகே. அப்புறமா வந்து ஹையர் பிளான்ட்ல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன். லோவர் பிளான்ட் எதுல எல்லாம்? பிரையோஃபைட், டெரிடோஃபைட், பிரெட் மோல், மாஸ்போன். ஹையர் பிளான்ட் வந்து பீ பிளான்ட், மெயின், ஜிம்னோஸ்போம். ரெண்டுமே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். லோவர் பிளான்ட்ல சேம் ஸ்போர்ஸ் தான் வந்து ஆஃப் ஸ்பிரிங்கா ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவே ஹையர் பிளான்ட்ல பாத்தீங்கன்னா வந்து ஸ்போர்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒன்னு சின்னது, ஒன்னு பெருசு, ஒன்னு மேல், ஒன்னு ஃபீமேல். ஓகே. அப்படி வந்துரும். இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பார்க்கலாம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல கண்டிப்பா என்ன இருக்கும்? மேல் கேமீட், ஃபீமேல் கேமீட் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே. மேல் ரீப்ரொடக்டிவ் செல், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் செல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே. தனியா வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கும். மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இதுல இருந்து மேல் கேமீட், ஃபீமேல் கேமீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்புறமா அந்த ப்ரொடியூஸ் ஆன மேல் கேமெட்டோ ஃபீமேல் கேமெட்டோ என்ன ஆகும்? ஃபியூஸ் ஆகும், ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அந்த மேல் கேமெட்டோ ஃபீமேல் கேமெட்டோ வந்து ஃபியூஸ் ஆனா ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே. சோ இதுதான் அனிமல்ஸ்ல நடக்குது. ஓகேங்களா? சோ பார்க்கலாமா?
செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல எப்படி இருக்கும்? மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, எங்க இருந்து? மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல இருந்து. ஓகே, இந்த மேல் கேமிட்டோ ஃபீமேல் கேமிட்டோ எப்படி இருக்கும்னா ஹாப்ளாய்டா இருக்கும். ஒரே ஒரு செட் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் ஹாப்ளாய்டு தான் இருக்கும். ஓகே, என் என் ஹாப்ளாய்டா இருக்கும். சோ இந்த கேமிட் வந்து ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி இந்த ஃபியூஸ் ஆற பேர் தான் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஜைகோட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். மேல் கேமிட் வந்து மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ரெண்டுமே வந்து ஃபியூஸ் ஆனா என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஜைகோட். ஜைகோட் டிப்ளாய்டா இருக்கும். 2n இருக்கும். n+n 2n மாறிடும். ஜைகோட் வந்து ஒரு புது எம்ப்ரியோவா மாறும். அந்த எம்ப்ரியோ வந்து ஒரு புது இண்டிவிஜுவலா ஒரு புது குழந்தைய வந்து ஃபார்ம் பண்ணும். இதுல வந்து மியோசிஸ் தான் நடக்கும், மைட்டாசிஸ் நடக்காது. ஆஃப் ஸ்பிரிங் பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி குளோனா இருக்காது. பேரண்ட் மாதிரியே வந்து குழந்தை இருக்கவே இருக்காது. பேரண்ட் மாதிரி ஆஃப் ஸ்பிரிங் இருக்காது. நம்ம வந்து நம்மளுடைய பேரண்ட் ரிசம்பிள் பண்றோமா? இல்லவே இல்லை. கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கும், கொஞ்சம் மிக்ஸ்டு கேரக்டரிஸ்டிக் இருக்கு. என்னுடைய மதர்ல இருந்து என்னுடைய ஃபாதர்ல இருந்து ரெண்டு கேரக்டரும் சேர்ந்து என்கிட்ட இருக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து அப்போமைசிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஒரு யூனிக் மெக்கானிசம். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல சில பிளான்ட்ல ஒரு டிஃப்ரெண்டா நடக்குது. என்ன டிஃப்ரெண்டா நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா? அப்போமைசிஸ் இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஆனா ஒரு ஸ்பெஷல் டைப் இது. ஏன் இது ஸ்பெஷல் டைப்னு பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது நார்மலா நடக்கிறத விட இது டிஃப்ரெண்டா நடக்கும். என்னது? அப்போமைசிஸ் a unique mechanism of asexual reproduction in certain plant. Example, dandelions. ஓகே, இது எப்படின்னா சீடு வந்து பாலினேஷன் ஃபர்டிலைசேஷன் இல்லாமலே ப்ரொடியூஸ் ஆகும். நார்மலா சீடு ப்ரொடியூஸ் ஆகணும்னா மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ரெண்டுமே வந்து ஃபியூஸ் ஆகும். ஓகே, சோ நீங்க பிளான்ட்ல பாத்தீங்கன்னா சீட்ல இருந்து ஃப்ரூட் வரும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. இந்த சீடு வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஃபர்டிலைசேஷன் மூலமா தான் ஃபார்ம் ஆகும். மேல் கேமிட்டோ ஃபீமேல் கேமிட்டோ பாலினேஷன் ஃபர்ஸ்ட் நடக்கும். ஃபீமேல் வந்து ஒரு இடத்துல தான் இருக்கும். மேல் வந்து அந்த மேல இருக்கிற அந்த போலன் கிரெயின்ஸ் என்ன ஆகும்னா அப்படியே வந்து பறந்து ஃபீமேலுக்கு போகும். ஓகே, அந்த மாதிரி போகும்போது தான் சீடு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஃபர்டிலைசேஷன் எதுவும் நடக்காது, பாலினேஷன் நடக்காது. இது ரெண்டுமே நடக்காம சீடு ப்ரொடியூஸ் ஆயிடும். ஆக்சுவலி சீடு வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா வந்து இங்க ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்லயே ப்ரொடியூஸ் ஆயிடும். ஓகே, அதனால இது யூனிக்கா இருக்கு. ஓகே, சோ கிரீக்ல வந்து அப்போமைசிஸ் அப்படின்னா வந்து அவே ஃப்ரம் ஆக்ட் ஆஃப் மிக்சிங். மிக்ஸ் ஆகாம ப்ரொடியூஸ் ஆகும் சீடு. ஃபியூஷனே இல்லாம மேல் ஃபீமேல் கேமெட் ஃபியூஷனே இல்லாம ஏதோ ஒரு செல் வந்து ஃபியூஸ் ஆகி என்னவா மாறிடும்? சீடா மாறிடும். ஏதோ ஒரு செல்லே வந்து சீடா மாறிடும். சீடு இருந்தா கண்டிப்பா இந்த சொமேட்டிக் செல் ஏதோ அந்த ஒபியூல்ல இருக்கிற அந்த ஃபீமேல் கேமிட்ல இருக்கிற அந்த ஏதாவது ஒரு செல் வந்து அதுல இருந்து ஏதாவது ஒரு செல்லு தான். செல் வந்து அது எப்படி இருக்கும்னா வந்து டூ டிப்ளாய்டா இருக்கும். அது எம்ப்ரியோவா மாறும். அந்த எம்ப்ரியோ சீடா மாறிடும். ஏதாவது ஒரு செல் வந்து எம்ப்ரியோவா மாறுது. அப்புறமா இந்த செல் வந்து அப்படியே வந்து டிஸ்பர்ஸ் ஆகி அதுல இருந்து இன்னொரு பிளான்ட் வந்து ஃபார்ம். நார்மலா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல வர சீட்ஸ் மாதிரி வந்து இதுவும் வந்து பரவி என்ன ஆகும்னா ஃபார்ம் ஆகும். ஆனா இது ஏசெக்சுவலா தான் நடக்கும், செக்ஷுவல் இல்ல. ஓகே, சீடு ஃபார்ம் ஆகுது வித்தவுட் பாலினேஷன், வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஓகே, அதுதான் வந்து அப்போமைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, ஒவியூல்ல இருந்து சீடு வருது. ஒவியூல் தான் சீடா மாறும், ஓவரி தான் ஃப்ரூட் மாறும். நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னா, ஆனா இங்க பாலினேஷன் இல்ல, ஃபியூஷன் இல்ல, ஃபர்டிலைசேஷன் இல்ல, எதுவுமே இல்லாம ஃபார்ம் ஆகும். சின்டெக்ஸ் கொஸ்டின் வந்து பாருங்க. ரீப்ரொடக்ஷன் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன் நான் ஆல்ரெடி. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல இருந்து ஃபார்ம் ஆகும், டிஃப்ரெண்ட் ஆகும். நிறைய பாயிண்ட் படிச்சிருக்கோம்ல. நோ ஃபியூஷன் ஆஃப் கேமீட்ஸ்,
நாட் ஐடென்டிக்கலி சிமிலர். அப்புறமா வந்து மியோசிஸ் நடக்கும், மைட்டாசிஸ் நடக்கும், இதெல்லாம் நிறைய டிஃபரன்ஸ். கேமீட்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? டைப்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஃப்ராக்மெண்டேஷன், ஃபியூஷன், பட்டிங். அப்போமைசிஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் இன் டார்க்னஸ், development of plant without fusion of gamete, inability to perceive stimulus for flowering, effect of low temperature, development of plant without fusion of gametes. Okay. Next வந்து reproduction in lower organism வந்து பார்க்கணும். லோவர் பிளான்ட்ல எப்படி டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இந்த லோவர் பிளான்ட்ல எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க இங்க. ஒன்னு வந்து கிளமிடோமோனாஸ், இன்னொன்னு வந்து ஸ்பைரோகைரா. We will study the different type of reproduction in two lower plant. இதெல்லாம் பிளான்ட் தான், ஆல்கே எல்லாம் பிளான்ட்ஸ் தான். ஒரு யூனிசெல்லுலார் ஆல்கே கிளமிடோமோனாஸ், இன்னொன்னு வந்து மல்டி செல்லுலார் ஃபிலமெண்டஸ் ஆல்கே, அது ஸ்பைரோகைரா. இதுலயே ஃபர்ஸ்டே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. இது யூனிசெல்லுலார், அது மல்டி செல்லுலார். இது நான் ஃபிலமெண்டஸ், இது ஃபிலமெண்டஸ். ஃபர்ஸ்ட் கிளமிடோமோனாஸ் வந்து பார்க்கலாம். கிளமிடோமோனாஸ் ஒரு யூனிசெல்லுலார் ஆல்கே. ஓகே, 1 minute இருங்க. ஸோ கிளமிடோமோனாஸ் யூனிசெல்லுலார் ஆல்கேல வந்து எப்படி வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கிளமிடோமோனாஸ் உடைய ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் எல்லாமே, ஸ்ட்ரக்சர் அப்புறமா ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஓகே, கிளமிடோமோனாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்ளாய்டா இருக்கும், என். ஓகே, அப்புறமா வந்து யூனிசெல்லுலாரா இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர் பாண்ட்ஸ்ல வந்து கிடைக்கும். ஹாப்ளாய்டா இருக்கும், யூனிசெல்லுலாரா இருக்கும், அப்புறமா வந்து ஃப்ரெஷ் வாட்டர் பாண்ட்ஸ்ல வந்து இது கிடைக்கும். இது எப்படி இருக்கும்னா அதோட ஷேப் எப்படி இருக்கும்னா பியர் ஷேப்டா இருக்கும். பியர் இருக்குல்ல, ஃப்ரூட், பியர் ஃப்ரூட், அதோடைய ஷேப்ல இருக்கும். இதுல 2 ஃபிளாஜெல்லா இருக்கு. ஓகே, எண்ட்ல மேல வந்து எண்ட்ல வந்து 2 ஃபிளாஜெல்லா அட்டாச் ஆயிருக்கு. இதுதான், இதுதான் என்னது ஃபிளாஜெல்லா. ஓகே, இது 2 ஃபிளாஜெல்லா வந்து நேரோ எண்ட். இந்த அப்படியே பியர் மாதிரி வந்து கொஞ்சம் சின்னதை நேரோவை, அதுல அந்த எண்ட்ல இருந்து 2 ஃபிளாஜெல்லா வந்து வரும். ஒரு ஒரே இந்த கிளமிடோமோனாஸ் உடைய ஒரு சைடுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பாட் இருக்கும். ஒரு சின்ன ஒரு டாட் மாதிரி இருக்கும். ஓகே, சின்ன ஒரு பாட் இருக்கும். அந்த பாட் வந்து எப்படி இருக்கும்னா லைட் சென்சிட்டிவா இருக்கும். அந்த அந்த ஸ்பாட் பேர் தான் ஐ ஸ்பாட் சொல்லுவாங்க. ஸோ கிளமிடோமோனாஸ்ல ஒரே ஒரு சைட்ல ஒரு ஸ்பாட் இருக்கும், அது ஐ ஸ்பாட்னு சொல்லுவாங்க. அந்த ஐ ஸ்பாட் எப்படி இருக்கும்னா லைட் சென்சிட்டிவா இருக்கும். லைட் பட்டா அதுக்கு தெரியும். இந்த எல்லா பிளான்ட்லயும் பாத்தீங்கன்னா வந்து குளோரோபிளாஸ்ட் இருக்கும், கிரீன் கலர். அதுலதான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும். அதுல எத்தனை பார்த்திருக்கோம் நம்ம போட்டோசிந்தசிஸ் பிளான்ட்ல. அதெல்லாம் அந்த குளோரோபிளாஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா இதுல லார்ஜ் கப்பு மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாத்துலயும் குளோரோபிளாஸ்ட் சின்ன ஒரே மாதிரி இருக்கும்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஒண்ணுல ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். இல்ல கப்பு பெருசா கப்பு ஷேப்டா இருக்கும். குளோரோபிளாஸ்ட் எப்படி இருக்கும், கப் ஷேப்டா இருக்கும். இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆர்கனைசம் இருக்கு, அது நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இதுக்கு சென்டர்ல வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். குளோரோபிளாஸ்ட்ல வந்து ஒரே ஒரு பைரினாய்டு இருக்கு. பைரினாய்டுனா ஒரு பேக் மாதிரி. அந்த பேக்குள்ள வந்து ஸ்டார்ச் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, சோ குளோரோபிளாஸ்டுக்குள்ள ஒரு பைரினாய்டு இருக்கும். அந்த பைரினாய்டு என்ன பண்ணும், ஸ்டார்ச் எல்லாம் வருதுல்ல, அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். போட்டோசிந்தசிஸ்க்கு அப்புறமா ஃபுட் வருதுல, ஃபுட் ஃபார்ம் ஆகுது, அந்த ஃபுட்டை வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். ஓகே, பைரினாய்டுக்குள்ள என்ன இருக்கு, ஃபுட் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. நான் சொன்னேன் பியர் ஷேப்டு இருக்கு, பியர் ஷேப்டா இருக்கா, பியர் ஷேப்டு.
ஸ்பியர் ஷேப்டா இருக்கா? கிளீன் பண்ணிடுறேன். ஏன் இத ஃபர்ஸ்டே இது நல்லா தான் வரைஞ்சிருக்காங்க. தெரியலனாச்சும் நான் வரையலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? இங்க எங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, ஃபிளாஜெல்லா 2 ஃபிளாஜெல்லா இங்க நேரோ எண்ட்ல, அப்புறமா சைட்டோபிளாசம் ஒரு செல் இருக்கும், அது நம்மளுக்கு தெரியும். ஐ ஸ்பாட், லைட் சென்சிட்டிவ் ஐ ஸ்பாட், கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட், சென்டர்ல ஒரு நியூக்ளியஸ், அப்புறமா பைரினாய்ட் ஸ்டோர் பண்றதுக்காக ஸ்டார்ச் கிரெயின், அந்த பைரினாய்ட சுத்தி ஒரு சின்ன சின்ன ஸ்டார்ச் வந்து இருக்கும். அப்புறமா ஒரு செல்ல கண்டிப்பா செல் வால் இருக்கும், வேக்யூல்ஸ் இருக்கும். அப்புறமா பாப்பிலா, அந்த எண்டு பேரு பாப்பிலா சொல்லுவாங்க, நேரோ எண்டு பேர். இது ஒரு கிளமிடோமோனாஸ் உடைய செல். இது டோட்டலா இதுவே கிளமிடோமோனாஸ்லாம் இல்ல, கிளமிடோமோனாஸ் உடைய ஒரு செல் இது. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ரீப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது கிளமிடோமோனாஸ்ல, எப்படி நடக்கும்னா 3 ஸ்போர் வந்து இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஜூ ஸ்போர் வந்து ஃபிளாஜிலேட்டடா இருக்கும். ஓகே, ஆப்லனோ அப்புறமா ஹிப்னோஸ்போர் வந்து ஆப்லனோஸ்போர் வந்து ஆப்லனோஸ்போருடைய இன்னொரு பேர் தான் ஹிப்னோஸ்போர் சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும்னா வந்து நான் ஃபிளாஜிலேட்டடா இருக்கும். ஓகே, தண்ணி இருந்தா ஜூஸ்போர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், தண்ணி இல்லைன்னா ஸ்விம்மிங் இல்லைன்னா ஆப்லனோஸ்போர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்போர், அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர். ஓகே, ஸ்விம்மிங்காக. ஸோ எப்படி ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஜூஸ்போர் மூலமாவும் இல்லைன்னா வந்து வாட்டர் இருக்கும் போது ஆப்லனோஸ்போர் அப்புறமா ஹிப்னோஸ்போருடைய இன்னொரு பேர்ல 2 இருக்கு. ஆப்லனோஸ்போர் ஒரு தனியா ஒரு ஸ்போர், ஹிப்னோஸ்போர் ஒரு தனி ஸ்போர். ஓகே, ஜூஸ்போர், ஆப்லனோஸ்போர், ஹிப்னோஸ்போர் இது மூலமா எப்படி நடக்குதுன்னு சொல்லி ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஜூஸ்போர்ன்றது ஃபிளாஜிலேட்டட், அப்படின்னா வந்து இது மூவ் பண்ண முடியும், ஸ்விம் பண்ண முடியும் ஃப்ரீயா. சோ நம்மளுக்கு வந்து நிறைய தண்ணி அவைலபிளா இருந்தா, வாட்டர் அவைலபிலிட்டி அதிகமாவே இருந்தா, அப்போ வந்து ஜூஸ் ஸ்போர் தான் வந்து வேலை செய்யும். ஜூஸ் ஸ்போர் மூலமா தான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஏன்னா ஜூஸ் ஸ்போரால எப்படி பண்ண முடியும், ஃப்ரீயா ஸ்விம் பண்ண முடியும். ஓகே, கிளமிடோமோனாஸ் அந்த டைம்ல என்ன ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ண, ஜூஸ் ஸ்போர். ஜூஸ் ஸ்போர் எப்படி இருக்கும், ஃபிளாஜிலேட்டடா இருக்கும், ஸ்விம் பண்ண முடியும், அதனால தின் வால்டா இருக்கும். ஓகே, ஜூஸ் ஸ்போர் வாட்டர் அவைலபிலிட்டி அதிகமா இருக்கும் போது ஜூஸ் ஸ்போர் இருக்கும், ஜூஸ் ஸ்போர் ஃபார்ம் பண்ணும். இந்த பேரண்ட் செல் இருக்குல்ல, கிளமிடோமோனாவுடைய செல், அந்த செல் வந்து அந்த செல்லுக்கான பிளாஜெல்லா போயிடும், அந்த 2 டெய்ல் வந்து போயிடும், அது நான் மொட்டைலா மாறிடும். ஸ்போர்ஸ் வந்து மொட்டைலா மாறிடும். ஓகே, அப்புறமா வந்து அந்த செல்லுக்குள்ள வந்து புரோட்டோபிளாசம் இருக்கும். ஓகே, அந்த புரோட்டோபிளாசம் என்ன ஆகும்னா மைட்டாட்டிக்கலி டிவைட் ஆக ஆரம்பிக்கும். பேரண்ட் செல்ல இருந்து 2ல இருந்து 16 டாட்டர் செல்லா மாறும். பேரண்ட்ல இருக்கிற அந்த புரோட்டோபிளாசம்னா ஒண்ணுமே இல்ல, சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ். ஓகே, இந்த சைட்டோபிளாசம் இருக்குல்ல, அந்த லிக்விட் பார்ட் பிளஸ் இந்த நியூக்ளியஸ் ரெண்டுமே என்ன ஆகும்னா டிவைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த புரோட்டோபிளாசம் என்ன ஆகும், மைட்டாட்டிக்கலி டிவைட் ஆகும். பேரண்டோடைய புரோட்டோபிளாசம் மைட்டாட்டிக்கலி டிவைட் ஆக ஆரம்பிக்கும். டிவைட் ஆனதுக்கு அப்புறமா 2ல இருந்து 16 டாட்டர் புரோட்டோபிளாசமா மாறிடும். ஓகே, இந்த ஒரு புரோட்டோபிளாசம்லயும் ஒரு பிளாஜெல்லா இருக்கும். அந்த புரோட்டோபிளாசம் டிவைட் ஆகுதுல, அதுதான் ஜூஸ் ஸ்போர் சொல்லுவாங்க. அது கிளமிடோமோனாஸ் உடைய பேரண்ட் செல்லுக்கு பிளாஜெல்லா போயிடும், நான் மோட்டைலா மாறிடும். அந்த பேரண்டோடைய புரோட்டோபிளாசம் வந்து என்ன ஆகும்னா மைட்டாட்டிக்கலி டிவைட் ஆகி 2ல இருந்து 16 புரோட்டோபிளாசமா மாறிடும்.
அந்த டாட்டர் புரோட்டோபிளாசம் தான் ஜூ ஸ்போர் சொல்லுவாங்க. ஓகே, அதுல பிளாஜெல்லா இருக்கும். இப்ப இந்த பேரண்ட் செல் என்ன ஆகும்னா ரப்சர் ஆயிடும், அப்படியே வெடிஞ்சிரும். வெடிஞ்சா அந்த ஜூ ஸ்போர் எல்லாம் ரிலீஸ் ஆகும். சோ பேரண்ட் வந்து இங்க அவங்களுடைய லைஃப் இது பண்ணிட்டு குழந்தைங்க வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஜூ ஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஜூ ஸ்போர் என்ன ஆகும்னா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா செல் வால் டெவலப் ஆகி அது ஒரு அடல்ட் செல்லா மாறும், அது ஒரு குளோரோபிளாஸ், அது ஒரு பேரண்ட் செல்லா மாறும். ஓகே, ஜூ ஸ்போர் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும், அந்த பேரண்ட் செல்ல இருந்து எந்த பேரண்ட் செல்ல இருந்து ஜூ ஸ்போர் ஃபார்ம் ஆச்சோ அது இருக்காது, அது வெடிஞ்சிரும். அது வெடிஞ்சுதான் ஜூ ஸ்போர் ரிலீஸ் ஆகும். அந்த ஒரு ஜூ ஸ்போரும் அடல்ட்டவா க்ரோ ஆகும், அது பேரண்ட் செல்லா மாறிடும். ஒன்னு 10 16 ப்ரொடியூஸ் ஆகும், 16 கிளமிடோமோனாஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஓகே, கிளியரா இருக்கா? கிளமிடோமோனாஸ் உடைய செல் பேரண்ட் செல் வந்து பிளாஜெல்லாவை லூஸ் பண்ணி அந்த 2 டெய்ல லூஸ் பண்ணி நான் மொட்டைலா மாறிடும், மூவ் பண்ணவே முடியாது. அந்த பேரண்ட் செல்ல இருக்கிற அந்த புரோட்டோபிளாசம் என்ன ஆகும்னா, புரோட்டோபிளாசம்னா ஒண்ணு இல்ல, சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ் டிவைட் ஆயிட்டே இருக்கும் மைட்டாட்டிக்கல். நம்ம தெரியும்ல, ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன்ல மைட்டோசிஸ் தான் நடக்கும். மைட்டாட்டிக்கலி இது டிவைடே என்ன ஆகுனா 2ல இருந்து 16 டாட்டர்ஸ் எல்லாம் டாட்டர் புரோட்டோபிளாசம். இந்த டாட்டர் புரோட்டோபிளாஸ்டோட பேரு தான் வந்து ஜூ ஸ்போர் சொல்லுவாங்க. ஓகே, இதுல பிளாஜெல்லா வந்து டெவலப் ஆகும். இந்த பேரண்ட் செல் என்ன ஆகுனா ரப்சர் ஆகி வெடிஞ்சு அப்படியே உடஞ்சு என்ன ஆகுனா ஜூ ஸ்போர் எல்லாத்தையும் தண்ணியில ரிலீஸ் பண்ணிடும். இப்போ இந்த ஜூ ஸ்போர் என்ன ஆகுனா செல் வால் ஃபார்ம் ஆகி ஒரு அடல்ட் செல்லா மாறும். ஓகே, பேரண்ட் செல் இருக்கவே இருக்காது, அது வந்து இதுவாயிடும், டிஸ்ட்ராய் ஆயிடும். ஓகே, ஜூ ஸ்போர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். எஸ், இன்னைக்கான கிளாஸ் புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பை ஆப்லனோஸ்போர் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்து நம்ம ஸ்பைரோகைரா அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சோ இந்த லெசன் புரியுதா உங்களுக்கு? எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க இந்த லெசன் பத்தி? எஸ், புரியுதா? சோ இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, சோ நேத்து கிளாஸ் ஏன் அட்டென்ட் பண்ணல? மேம் இங்க வந்து போன் அவைலபிளா இல்ல மேம். போன் அவைலபிளா இல்லையா? வேற பண்ண முடியல. சோ நீங்க என்ன பண்றீங்க, நேத்து கிளாஸ் பாத்துட்டீங்களா? இல்ல மேம், எஸ், பார்க்கல மேம். எஸ் பாருங்க. ஓகே, ரொம்ப ஓகே இம்பார்ட்டன்ட். நேத்து நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன். ஓகே, அப்பதான் நீங்க கொஸ்டின்ல ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலி நீங்க எல்லாம் வரல. ஸோ நோ ப்ராப்ளம். நீங்க வந்து சம்டைம்ஸ் அந்த சுச்சுவேஷன் வந்து இப்படிதான் இருக்கும். என்ன பண்றீங்கன்னா அந்த டைம் நீங்க மிஸ் பண்ணீங்களே அதை வந்து நீங்க ரெக்கார்டட் ஃபார்ம்ல தான் சென்ட் பண்றவங்க. அதை வந்து நீங்க லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண மோஸ்டா ட்ரை பண்ணுங்க. அப்படி முடியலன்னா அந்த ரெக்கார்டட் ஃபார்மை கண்டிப்பா பாருங்க. ஓகே, நேற்று வந்து அந்த கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டர் முடிச்சிருங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பிஒய்க்யூஸ் பாருங்க. ஓகே ஓகே, சோ இன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க்னா, இன்னைக்கான லெக்சர் வந்து ரிவைஸ் பண்ணுங்க, நோட்ஸ் படிங்க. ஓகே, அப்புறமா வந்து புக்ஸ் படிங்க, இதுக்கு சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்க. ஓகே, சோ இன்னைக்கான கிளாஸ் நம்ம எண்ட் பண்ணிக்கலாமா? எஸ் மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ.